இப்போ சாம கூட பூஜை ஆரம்பிச்சிட்டு நைட்டில் 1 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் சாம கூட பூஜை ஆரம்பிக்கும். அதை தான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எங்கள் குலசாமியோட சாம கூட பூஜை. எனக்கு அந்த பக்கம் போனால் கொஞ்சம் தெளிவாக எடுக்கலாம். அந்த பக்கம் போக இடமே இல்லை. அலங்காரம் படுத்துறாங்க. ஒரு பிரம்மபுத்திரர் சாமி துள்ளி ஆடும் போது சாமியை கையில் பிடிக்க முடியாது. எனக்கு கொட்டு சத்தம் கேட்டால் எனக்கும் ஆடுங்க கூட தோணும். எனக்கு இந்த கொட்டு சத்தம் கேட்டாலே எனக்கு காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு சாமியோட ரொம்ப பிடிக்குள்ள சாமி. உங்களுக்கும் எதுவும் வேண்டுதல் இருக்கு, குறை இருக்குன்னா கண்டிப்பாக மனசில் நினச்சிக்கங்க. எங்கள் கலை கோட்டீஸ்வரர் சாஸ்தா கண்டிப்பாக நிறைவேற்றிப்பார். போன வருஷம் ஒரு வரம் கேட்டேன், இந்த வருஷம் கொடுத்துட்டாரு. எனக்கு வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ஒரு வரம் கேட்டேன், அதுவும் கொடுத்தாரு. வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ரொம்ப பிடிச்சுள்ளது. உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை கேளுங்க. இருக்கேன் குறைய தீக்கும் குலசாமி ஓம் ஸ்ரீ கலை கோட்டீஸ்வரர் சாஸ்தாவே நம்ம. நான் பேசுறது உங்களுக்கு ஒன்றும் கேட்காது. ஏன்னா அந்தளவு கொட்டு சத்தம் இருக்குது. தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் மன குறையெல்லாம் தீர்த்து வைப்பார் குலசாமி. இந்த சாம கோடாங்கி நேரத்தில் தான் ரொம்ப பேர் நின்று குறி கேட்க வருவாங்க. பிரம்மபுத்தர், மாடசாமி, குலசாமி எல்லாம் சேர்ந்து ஆடுவாங்க. எல்லாருமே கேமரா சாமியை கொடுறது கொஞ்சம் கேமரா எடுத்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன், சாமி கும்பிடுவேன். நான் உங்களுக்கும் இது வீடியோ நான் கவர் பண்ணணும். அதனால கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருவேன். உங்கள் குறையை தீர்த்து வைப்பார். நிற்கிறவங்க அத்தனை 500 குடும்பக்காரங்களும் எங்கள் குடும்பத்துக்காரங்க தான். எல்லாம் எங்கள் சொக்காரன் எங்கள் குடும்பத்துக்காரங்க தான். எல்லாம் பொங்கல் பணம்லாம் பொங்க வச்சு இறக்கி வச்சிருக்கு. குறை எதுவாக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக குலசாமி தீர்த்து வைப்பார். உங்கள் குலசாமி கோயில் அப்படி சாமி வாக்கு தருவாங்களா? கடைசியில் ஃபைனலில் அவங்க குறி சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையை சொல்லுவார், நடந்ததை சொல்லுவார், நடக்க போகிறத சொல்லுவார். வாக்கு சொல்கிறார் பாருங்க. நிறைய கோழி, கடா, சாவல் எல்லாம் செய்வாங்க. இது பாருங்க, இந்த சாமி உங்கள் குறைய கேளுங்க, தீர்த்து வைப்பார். இந்த கடா இருக்கிறது, கோழி இருக்கிறது நான் பார்க்க மாட்டேன்னு பார்த்தா தலை சுற்று வரும். நான் கொஞ்சம் பொறுத்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் வீடியோ நிப்பாட்ட போகிறேன். நான் அப்புறம் கோயிலேருந்து தள்ளி நிற்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன சேவல் கிடாலாம் பலி கொடுக்கணும். பார்த்தா தலை சுற்று வரும், வாந்தி வரும், உடம்புக்கு ரொம்ப முடியாமல் வரும். அதனால் நான் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்துட்டேன். அவங்க அதை செய்யட்டும். அந்த நேரம் நம்ம பாவம் படக்கூடாதான், சாமி ஏற்றுக்க மாட்டாராம். சரிங்களா? தம்பி இந்த பக்கம் இருடா. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அவ்வளோ தில்லும் கிடையாது. ஆடு வெட்டுறது பார்க்குறதுக்கும் என்னால் முடியாது, கோழி வெட்டுறது பார்க்க முடியாது. உங்கள் யூடியூப்பில் ரத்தமும் காட்டக்கூடாது. அதனால தான் நான் இந்த கார்னரில் உட்காந்துட்டேன். சாமியை ஜோடிக்கிறாங்க.
சந்தனம் ஃபுல்லாக உடம்புல சந்தனத்தை போகிறாங்க. சாமிக்கு மாலை போட போகிறாங்க. இப்போ சந்தனத்தை ஃபுல்லாக உடம்புல கரைச்சி தடவுறாங்க. மெயின் பூஜை ஆரம்பிச்சாச்சு கோயிலுக்குள்ள. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் யார் இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரத்துக்கு சாமி கும்பிட்டீங்க, யார் யார் குலதெய்வம் வழிபாடு செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் வருஷம் மும்பையிலேருந்து குடும்பத்தோடு வந்து நம்ம சாமியை கும்பிட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பவானி லெப்டில். லவ் யூ. ஆதரவு தந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன்.